அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 2025 பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நமக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எந்த லெவலுக்கு நமக்கு கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆகும், எந்த காலேஜில் வந்து நமக்கு பெட்டராக வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜில் கட் ஆஃப் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம ஜாயின் பண்ணுற காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2025 நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம முழுமையாக வந்து வேளாண்மை துறையை சார்ந்ததும் வேளாண்மை தொழிலை சார்ந்தும் தான் நம்மளோட எக்கனாமியே இருக்குது, இந்தியாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும். இதனால தான் வந்து எப்பயுமே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் வந்து இப்போ வரைக்கும் குறையாமல் அதே ஸ்டாண்டர்ட் லெவல்லே இருக்கிறது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் ஜாயின் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப்ஸில் இருக்காங்க. அந்த லெவலுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தமிழ்நாடு நிறையவே இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், அதே போல் நமக்கு ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், NGOவாக இருக்கட்டும், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அந்த லெவலுக்கு ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது, இப்படி நிறைய காலேஜஸ் இருக்குது. எந்த காலேஜில் ஜாயின் பண்ணி நம்ம படித்தா நம்ம ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காலேஜில் கட் ஆஃப் லெவல் எவ்வளோ இருக்கும், நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. ஓகேங்களா, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு ஒரு பாப்புலரான யூனிவர்சிட்டி. அந்த லெவலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம சூஸ் பண்ண வேண்டியது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஊர் பக்கத்தில் வந்து இந்த ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, நம்ம ஊர் பக்கத்தில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை ஒதுக்கிறாங்க. நம்ம அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக நம்ம பண்ணுற தப்பே அதுதான். படிக்கிறதே எதுக்காக, நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பெட்டர் ஜாப் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம படித்தா எந்த காலேஜில் படித்தா நமக்கு பெஸ்ட் ஜாப்ஸ் கிடைக்கும், எங்கே படித்தா நம்மளோட ஸ்டடீஸ் நல்லா இருக்குமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான் பண்ணுறது நம்ம பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகேங்களா, இந்த கவர்மெண்ட் காலேஜில் படித்தவங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜில் படித்தவங்க 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஜாப்ஸில் இருக்காங்க. பெட்டர் ஜாப்ஸில், கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட்லேயே இருக்கட்டும், R&Dலேயே இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜில் படித்தவங்க தான் ரொம்பவே ஒரு நல்ல ஜாப்ஸை வந்து ஈஸியாக வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களோட சேலரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50,000லேருந்து 1 lakh எபோவ் வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டே வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் காலேஜஸ், டாப் 4 கவர்மெண்ட் காலேஜ் வந்து இன்றைக்கும் ரொம்பவே காம்படிட்டடாக இருக்க ஒரே டாப் 4 கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கிள்ளிக்குளம். இந்த டாப் 4 கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நிறைய பேர் போட்டி போட்டுட்டு தான் இது வரைக்கும் இருக்காங்க. எல்லா வருஷமுமே இந்த 4 காலேஜுக்கு தான் ரொம்பவே போட்டி அதிகமாக இருக்கும். அப்படி இந்த 4 காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் ஒரு 190லேருந்து 196 எடுத்தால் மட்டும்தான் இந்த 4 டாப் 4 கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். டோட்டலாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கும் நமக்கு மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 186 நீங்கள் கட் ஆஃப் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது, சார் எனக்கு கட் ஆஃப் லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, எனக்கு 150 தான் வரும், 160 தான் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் தாராளமாக பண்ண முடியும். அதே போல் மதுரையிலையும் தாராளமாக பண்ண முடியும். உங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ், டாப் 4 கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கும் வழி இருக்குது. உங்களுக்கு அது சம்பந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், என்னோட வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான வழிகளை சொல்லி உங்களுக்கு கைட் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம டாக்டர் DK அக்ரி எக்ஸ்பர்ட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்,
டாப் 4 கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 190 கட் ஆஃப் ஆகுது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நம்ம அடுத்த வழியை சூஸ் பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷனை. ஆனால் நீங்கள் முதல்ல நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா தான் போக முடியும். அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் போகணுன்னா நமக்கு 190 கட் ஆஃப் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ டிஎன்ஏலேயே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதோட கட் ஆஃப் லெவல் அடுத்து குறைஞ்சிட்டு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏலே நமக்கு கோயம்புத்தூர் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ஆனால் நான் வந்து ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் எடுத்து காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. அதில் டாப் காலேஜஸில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் என்னோட நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு காலேஜில் உங்களுக்கு எதெல்லாம் டாப் 5ல் வருதோ அந்த காலேஜை உங்களுக்கு சூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நாங்கள் தாராளமாக கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எந்த லெவலுக்கு காம்படிஷன் இருக்குது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜில் படித்தா நம்ம பெட்டர் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்னோட நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு நம்மளோட கைடன்ஸ் வேணும்னா தாராளமாக நம்மளோட குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டைம் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து நாங்கள் நம்ம குரூப்பில் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.